யூகேவோட பசங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் யூகேல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபீஸராக வந்துட்டாங்க அப்படின்னாக்கா திரும்பியும் அவங்க ரிட்டனாக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க ஹோம் டவுனுக்கு போகிறது கிட்டத்தட்ட 30 வருஷத்துலேருந்து 40 வருஷன்றது ஒன்று ஆகும். ஏன்னா இப்போ தான் இந்த ஃப்ளைட் இருக்கிறதுனாலலாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு வரலாம். பட் அப்போலாம் அப்படி கிடையாது, ஃப்ளைட்லாம் இல்லை இல்லையா. ஸோ கப்பலில் வரணுனாலே பல மாதங்கள் ஆகும். ஸோ அதனால ஒன்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டோன்னா திரும்பி 40 வருஷம் 30 வருஷம் கழிச்சு தான் போகணும். அப்படி பார்த்தா ஒரு யங்ஸ்டர் இருக்கிற பையன் இந்தியாவுக்கு வந்து ஆஃபீஸராக வரான் ஒரு 20 வயசுலனா அவன் திரும்பி அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 60 வயசு கிட்ட ஆயிடுது. ஸோ அவனோட வாழ்க்கை இந்தியாவிலேயே முடிஞ்சது கல்யாணம் பண்ணாமலேயே. ஸோ இதனால வந்துட்டு பல யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு யூகேவில் வர பல யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஏன் இந்தியாவில் இருக்கிற பெண்களையே கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு பெண்ணுக்காக வந்துட்டு யூகே போயிட்டு திரும்பியும் கல்யாணம் பண்ணிட்டு திரும்பியும் வர்றதுக்கு பதிலாக நம்ம இந்தியாவில் இருக்கிற பெண்களையே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க கூடயே நம்ம மேரேஜ் லைஃப்பை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்குன்றது